ஹாய் வணக்கம், நான் உங்கள் செல்வி வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். நம்ம வீட்டில் சாப்பாடு பொங்கி சமையல்லாம் ரெடி பண்ணியாச்சு. என் பொண்ணு ஸ்கூலுக்கு போகணுன்னு அவ்வளோ ரெடி ஆகிட்டா. என்னடா உங்கள் பொண்ணு பொரிச்ச மீன்லாம் சாப்பிட மாட்டான்னு சொன்னீங்களே, என்ன நீங்கள் பொரிச்ச மீன் வைக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் எல்லோரும் கேட்கலாம். ஏற்கனவே ஒரு ஆள் கேட்டிருந்தாங்க, அதனால தான் நான் சொல்கிறேன். என் பொண்ணு பொரிச்ச மீன் உண்மைக்குமே சாப்பிட மாட்டா. இந்த மீன் யாருக்கு அப்படின்னு கேட்டாச்சுன்னா, அவள் ஸ்கூலில் அவள் கூட வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு 60 வயசு ஆகிடுச்சான். அவங்களுக்கு கல்யாணம் முடியலை, குழந்தை இல்லை, ஒன்றுமே இல்லை. அதுந்தாக்கில் அவங்க அவங்க தங்கச்சி வீட்டில் தான் இருக்கிறாங்களாம். அதனால் அவளுக்கு அவங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் கொண்டு வருவாங்களாம். என் பொண்ணு என்ன கொண்டு போனாலுமே நல்லா இருக்குன்னு அவங்க சாப்பிடுவாங்களாம். அவங்க என் பொண்ணு ஸ்கூலில் என் பொண்ணு அவங்களுக்கு ஒரே கிளாஸில் தான் எடுக்காங்க. அதனால் என் பொண்ணு இன்னும் கொண்டு போனாலுமே நல்லா இருக்குது, உனக்கு யாருமா செஞ்சு தருவா அப்படின்னு கேட்பாங்களாம். எங்கள் அம்மானோன்னா சூப்பராக செஞ்சுருக்காங்க அப்படின்னு அவங்க எப்பயுமே சொல்லுவாங்களாம். அதனால் அவள் எதுனாலுமே கூட கொஞ்சமே கொண்டு போய் அவங்களுக்கு கொடுப்பா. பாருங்களேன், ஒரு முட்டைக்கு 2 முட்டை ஏன் கொண்டு போகிறான்னா, அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு தான் ஒன்று அவங்களுக்கு கொடுத்துருவா. நானும் அது கொடுக்குறதுல தப்பே இல்லைம்மா, அது ஒரு புண்ணியம் தானே அப்படின்னு நினச்சிருவேன். இன்றைக்கி நம்ம வேட்டை பண்ண காரியத்தை பார்த்திங்களா? என் பொண்ணுக்கு நான் சாப்பாடு செஞ்சு வச்சுருந்தேங்க. அந்த சாப்பாடில் அவளுக்கு மீனையும் ஒரு 5 மீனையும் போட்டு வச்சுருந்தேன். அவள் நான் குழம்புக்குள்ளே போட்ட மீன் நான் சாப்பிட மாட்டேன், என் பசங்களும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் அதில் மீனையும் போட்டு வச்சுருந்தேன். என்ன அவளுக்கு அந்த மீனை போட்டே பிணைஞ்சு கொடுத்துருவேன், அவள் ருசியாக சாப்பிடுவாள். அதனால் வேட்டையனை காலையிலே வீட்டுக்குள்ளே வந்துட்டான். வீட்டுக்குள்ளே பாம்போல் படுத்து கிடந்தான். சரி, பாம்போல் படுத்துருக்கானே அப்படின்னு நான் எப்போயுமே நான் கீழே போயிட்டு முத்தம் தூத்து தொளிச்சிட்டு வரும்போது என் பின்னாடியே வந்துடுவான். என் பின்னாடி அவன் நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே தான் படுத்திருப்பான். அது அவனோட வழக்க ரொட்டீன் தான். ஏன்னா தினம் காலையிலே நம்ம வீட்டுக்குள்ளே தான் அவன் கிடப்பான். அதனால் பாருங்களேன், அதே மாதிரி இன்றைக்கும் வந்தான். என்னடாச்சுன்னா பார்த்தீங்கன்னா, தட்டில் உள்ள மீனைக்காங்களே, நான் என் பொண்ணை நீ எடுத்தியாம்மான்னேன். நான் எப்படிம்மா எடுப்பேன் அப்படின்னா, சரி அப்படின்னு பார்த்தாச்சுன்னா வேட்டையை தான் தின்றுருக்கான். கரெக்டாக ஆள் தின்ன மாதிரி மீனை மட்டும் தின்றுருக்கான். பிறகு என்ன பண்ணுறது? அதனால் சரி இப்படி தின்னுட்டியே அப்படின்னு சொன்ன உடனே பயந்து ஓடுறான். அப்போ தப்பு அவன் தான் பண்ணியிருக்கான்னு நினச்சிக்கிட்டேன். பாருங்களேன், வேட்டையனுக்கு இவ்வளோ சேட்டைன்னு. அதுக்கப்புறம் அந்த சோத்தை நம்ம என்ன பண்ண முடியுங்கிறீங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. திருப்பி வேட்டையனுக்கு கொண்டு தட்டிட்டு அவன் வீட்டுக்குள்ளே பாருங்க, என் பொண்ணு கதவை திறந்த உடனே பின்னாடி ஓடுறான். என்ன கதவை திறந்தான் வெளியே போயிட்டா. குறைஞ்சபட்சம் ஒரு 3 மணி நேரம் வரவே மாட்டான். அவனை நம்ம தேடி அலைஞ்சாலும் நம்ம கண்ணில் எத்துப்படவே மாட்டான். அதனால் இப்படி கூட சுற்றி அப்படி கூட வருவான், அப்படி சுற்றி இப்படி ஓடி வருவான். அதனால் கீழே உள்ள கேட்டை என் பொண்ணு அடைச்சிட்டா. அந்தாக்கில் திரும்பி வர்றதை பாருங்களேன், இவ்வளோ வேகமாக இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எங்கே போகிறான்னு பாருங்கள். கரெக்டாக வீட்டுக்குள்ளே தான் போவான். அவனுக்கு ஃபேன் காற்றுல தான் வீட்டுக்குள்ளே படுப்பான். அவன் மேலே உள்ள குத்தம் இல்லை, நம்ம மேலே உள்ள குத்தம் தான். ஏன்னா அவன் ஃபேன் காற்றுலே குட்டியிலேருந்து 10 நாள் குட்டியிலேருந்து நம்ம வீட்டிலே வளர்ந்து கிடக்கான். அவன் அந்த ஃபேன் காற்றுலே அவன் படுத்து பழகிச்சு. அதனால தான் எல்லா நாயும் கீழே கிடப்பாங்க. நம்ம ராணி, ரியா குட்டி எல்லாமே கீழே தான் கிடப்பாங்க. வேட்டையனை மட்டும் எப்படியும் ஒரு ரவுண்டு வீட்டுக்குள்ளே வருவான். பாருங்கள், அவன் பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிவிட்டு எவ்வளோ குழந்தைத்தனமாக இருக்கான் அப்படின்னு. அவன் குழந்தை தான். அதனால் அவனை நாங்கள் இன்னுமே குழந்தையாக தான் பார்க்குறோம். அதை பார்த்தாலே எனக்கெல்லாம் ரொம்ப பாவமாக ஆயிரும். ஏன்னா இப்போ அவங்க நம்ம வீட்டுக்குள்ளே ரொம்ப சேர்க்குறதே கிடையாது. அதனால் கீழே கிடப்பான். கீழே கிடந்து வீட்டுக்குள்ளே வந்த உடனே அங்கிட்டு இங்கிட்டு வீட்டை ஃபுல்லாக சுற்றுவான். பாருங்களேன், இன்னொரு காரியம் என்ன பண்ணியிருக்கான்னா, அவன் அவிச்சு வச்ச முட்டையை வச்சுருந்தேன். அதில் எக்ஸ்ட்ரா 2 முட்டை இருந்துச்சு. அந்த முட்டை கூட்டில் வச்சு தான் நான் அவிச்சேன். அதை எக்கு போட்டு எப்படியோ எடுத்திருக்கான். எடுத்து அதை சாப்பிட்ருக்கான். அதை நான் பார்க்கவே இல்லை. சரி அப்படின்னு என் பையனை, முட்டை அம்மா வச்சு வச்சுருக்கேன், எடுத்து சாப்பிடுடா அப்படின்னேன். முட்டையை தேடி பார்க்குறான், காங்கவே இல்லை. அம்மா முட்டை அதில் இல்லைம்மா அப்படிங்கிறான். அதில் தான்ப்பா இருக்குது, என்ன பாரு அப்படிங்கிறேன். இல்லை அதில் இல்லை அப்படின்னு அவன் சொல்கிறான். நான் போய் பார்க்கேன், அதில் முட்டையே இல்லைங்க. கேட்டாச்சுன்னா, வேட்டையா நீ தானே முட்டையை எடுத்த அப்படின்னு சொன்ன உடனே ஓட ஆரம்பிச்சிட்டான். பாருங்களேன் அவன் சேட்டையை. வீட்டுக்குள்ளே கடந்துக்கிட்டு என்னத்தை வச்சாலும் அவன் சாப்பிட்ருவான். எக்கு போட்டு ஆள் எடுத்த மாதிரி எடுத்துருவான். பாருங்களேன், அந்த முட்டையை நான் எட்டாத இடத்துல தான் வச்சேன், என் கைக்கு எட்டுற மாதிரி தான் வச்சேன். அதை எடுத்து எப்படியோ சாப்பிட்ருக்கான். முட்டை கூடு கூட இல்லாமல் முட்டையை எப்படி சாப்பிட்டான்னு எனக்கு தெரியல. இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள்.